சற்று அமர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வசனங்களை நாம் இந்த சாயங்கால வேளையிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Turn to book of Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 8 14 வரை நாம் வாசிக்க கேட்போம். verses from 8 to 14. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடுகிறேன் என்று பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். Hallelujah. Today my sermon title is Our Heavenly Target in Christ. கிறிஸ்துவை நமது பரலோக இலக்கு, கிறிஸ்துவில் நமது பரலோக இலக்கு. இதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பவுல் சிறைச்சாலையில், he was in a prison at Rome. ரோமில் அவர் ஒரு சிறைச்சாலையில் ஒரு கடிதம் எழுதுகிறார். எந்த மாரி ஒரு சூழ்நிலை பிரியமானவர்களே, அநேக நாள் பவுலை சிறைச்சாலையில் கட்டி போட்டுட்டாங்க. it was very long, quite very long. He is in prison. He was written letter to Philippians, to the church of Philippians. அங்கே அந்த பிலிப்பின் அவர்கள் மத்தியில் அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன மாரி சூழ்நிலை, ரொம்ப நாள் சிறைச்சாலையில் அடைத்து ஒரு சந்தோஷத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஆண்டவர் என்னை என்னத்துக்கு அழைத்தாரோ அந்த காரியத்தை ரோமில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் சிறைச்சாலையில் இருக்கிறதுனால பவுலுக்கு ஒரு மனசோர்வு வந்துருச்சு. என்னது, இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? பல சிந்தனைகள், பல போராட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் சோர்வாக இருக்கிறார். அந்த மனசோர்வில் கேள்விப்பட்ட பிலிப்பியர் சபையில் பிரியமானவர்களே அநேகர் சில உலக சிந்தனையில் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒற்றுமை இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டும் பிரியமானவர்களே உலக காரியங்களை அவங்க நிலைத்து கொண்டு இருக்கிறதுனால பவுல் இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி லெட்டர் எழுதுகிறாரு. வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருகிறதுல, வாழ்க்கையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்கும் சூழ்நிலைக்கும் வருகிறதுல, தவறான பாதைகளில் நிற்கிறோம்ல, இந்த காரியங்களில் இந்த சூழ்நிலையை உங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை கிறிஸ்துவுக்குள்ளே நீ எப்படி அதை மேற்கொள்ளும்? யூ மஸ்ட் ஹேவ் a mindset to overcome the situation that against your spiritual life. இந்த ஆவிக்குரிய காரியத்தில் இந்த 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 ஆப்போசிட்டாக வருகிற காரியங்கள், மனசோர்வுகள், பலவீனங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் பிலிப்பியரை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா.
எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு மனசோர்வு வருதில்ல, ஏன்டா இப்படி நடக்குது, ஏன்டா இந்த காரியங்கள் நடக்குது, ஏன் இவ்வளவு தூரம் நான் இன்னும் வாழணும், எதற்காக நான் வாழணும் அப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு மனசோர்வு இருக்கிறதில்ல வாழ்க்கையில். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மனசோர்வில் பிரியமானவர்களே இதை எப்படி மேற்கொள்ளணும்னு பவுல் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இந்த இந்த உலகத்தில் இப்போ ஃபேமஸான ஒரு ரன்னர் இருக்கார், த பெஸ்ட் மேரத்தான் ரன்னர் கால்டு எலிட் கிப்சோகே. இவர் வந்து கீன்யா மேன். ஹி இஸ் த வெரி குட், வெரி டேலண்டட் ரன்னர், வெரி ஃபேமஸ் மேரத்தான் ரன்னர். இவர் வந்து ரொம்ப முதலிடத்தில் இருக்கிறவர். ஆனால் ரீசன்ட்லி ஹி couldn't finish his race because he had a back pain. அவருக்கு இந்த பின்னால் முதுகு வலினால அவர் வந்து இந்த ரேஸை முடிக்க முடியல. ஆனாலும் அவர் ஓடின ஒவ்வொரு ரெக்கட்டை இன்னும் மேலே தான் இருக்கிறது, யாரும் அதை உடைக்க முடியல. ஹல்லேலூயா. அதே மாதிரி உசேன் போல் எல்லாம் நல்லா தெரியும். அது ஃபாஸ்ட் ரன்னர். அவர் தான் வந்து மிக வேகமாக ஓடுகிற ஒரு பெஸ்டான ரன்னர். ஆனால் பிரியமானவர்களே இந்த வேதத்தில் இன்னொரு ரன்னர் இருக்கிறாரு, பவுல். ஹல்லேலூயா. he is a very good runner. he said I will finish my target அப்படின்னு சொல்றாரு. I have my target in Christ. நமக்குன்று ஒரு இலக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்குன்று ஒரு இலக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் ஊழியக்காரன் இல்லை, நான் வந்து சாதாரண ஒரு விசுவாசி தான் நம்ம சொல்ல முடியும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருவர்களுக்கும் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தையும் இலக்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியங்களை அறிந்து கொள்ள பிரியமானவர்களே, ஆண்டவர் சில காரியங்கள் பவுலோடு கூட பேசின பொழுது பவுலுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆண்டவருக்கோடு நெருங்கி வாழணும்னு ஆசை. ஆமென். நேரடியாக ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு கூட பழகணும், ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கணும் என்று அவருடைய ஆசை இந்த பவுலுக்கு இருந்தது. ஆகையால் அவர் ஒரு காலத்தில் ஆண்டவரை பரலோகத்தை தரிசனமாய் அவர் பார்த்த பொழுது அன்னைக்கு he made a decision that I want to finish my race. I have a target. இந்த டார்கெட்டில் வந்து என்னோட டார்கெட், என்னுடைய லக்கு இதுதான் என்று அவர் முடிவு எடுத்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியன்ஸில் எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. 1 கொரிந்தியரில் நம்ம பார்த்தா அவர் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு கொரிந்தியன் 2 Corinthians chapter 12 verse 4 வாசிக்க கேட்போம். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனாய்
புத்தியீனனாயினேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கு நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதா. பவுல் இங்க சொல்றாரு, அவர் 3ஆம் வானத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காட்சியை சொல்றாரு. மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. எப்ப பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் சென்று பரலோகத்தை பார்த்த ஒரு அனுபவம் கிடைத்ததோ, he has set his target. இதுதான் என்னுடைய லக்கு, இதை எப்படியாச்சும் நான் காணணும், எப்படியாச்சும் இதை அடைய வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இதுதான் பரலோகம்தான் என்னுடைய லக்கு என்று சொல்லி அன்றையிலிருந்து ஆண்டவருக்கு முழு பிரயாசம் எடுத்து முயற்சி எடுத்து ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தார் பவுல். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3வது, turn to book of Philippians 3 chapter 7 to 9 வாசிக்க கேட்போம். பிரியமான 7லிருந்து 9 இந்த பவுலானவர், பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்கென்று ஒரு லக்கு நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு லக்குனா காசு மட்டும் சம்பாதிக்கிறது, வேலை, குடும்பத்தை பார்க்கணும் மற்றும் மற்ற காரியங்களை செய்யணும் மற்றும் அது நம்ம லக்கு இல்லை, அது ட்ரீம் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கென்று இங்கே இருக்கிற ஒவ்வொருவர்களும் அழைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். இதைத்தான் செய்ய வேண்டும், இதைதான் நீ இதை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி ஒரு லக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு கடைசியில் எல்லாரும் சேர வேண்டும். பரலோகம்தான், அது ஒரு தங்கத்தை போல, அதை விட மேன்மையானது பரலோகம். ஹல்லேலூயா. தங்கம் இன்றைக்கு எப்படி விலையுறந்ததாக இருக்கிறதோ அதே போல வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அடைய வேண்டிய லக்கு பரலோகம். கடைசியில் அங்கே தான் நம்ம போய் முடிக்க வேண்டும். அந்த லக்குக்கு ஓடத்தக்கதாக ஒவ்வொருவர்களுக்கும் சில பயணம் இருக்கிறது. சிலருக்கு மினிஸ்ட்ரியில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்குது, வேலைகளில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுக்கு ஈர்க்கப்பட்ட தெரிந்து கொடுக்கப்பட்ட வரங்களிலே ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வு பவுலுக்கு. கட்டி வைத்திருந்தாங்க விலங்குகளில், சபையில் சில காரியங்கள், உலக சிந்தனையில் சில காரியங்கள். பவுல் மனசோர்வு அடைந்த பிறகு அதை மேற்கொள்ளுவதற்கு பிலிப்பியர் சர்ச்சில் உள்ள ஒவ்வொருவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர் சொல்லுகிறார், இல்லை, நமக்கு ஒரு இலக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம தொடர வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எப்படி இதை மேற்கொண்டார்? காரியம், அவர் எப்படி இதை மேற்கொண்டார்? இந்த மனசோர்வு, சம்டைம்ஸ் மென்டல் இல்னஸ் வரும். mentally they will be tired because they could have some problems. ரொம்ப சோர்வாக இருக்கலாம். இது எப்படி மேற்கொண்டார் அப்படி என்று பார்த்தோம் என்றால், பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7லிருந்து 9 அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை பாருங்க, எதை சொல்றாருன்னா படிப்பு. அவர் நல்ல கல்வி கற்ற ஒரு சிறந்த ஒரு படிப்பாளி, அறிவாளி, ஞானம் நிறைந்தவர். அவருக்கு இருந்த லாபம், பணம், அந்தஸ்து, அதிகாரம், இதெல்லாம் அவருக்கு லாபம். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு லாபம் என்று எண்ணுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவங்க என்ன சொல்றாங்க? இது அனைத்து அவர் சொல்றாரு, எதெல்லாம் லாபம் என்று எண்ணினோ அதெல்லாம் நஷ்டம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பவுலுக்கு ஆண்டவரை இன்னும் அறிய வேண்டும். எது நீதி, எது ரைச்சஸ் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப ரைச்சஸ். நீதிக்கு ஒத்தவர் அவர்தான்.
அவரை நான் அறிய வேண்டும், அவரை முகமுகமாய் நான் தரிசிக்க வேண்டும், அவரோடு கூட பழக வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை நான் ஒவ்வொருவர்களுக்கும் அறிவித்து ஆதாயப்படுத்த வேண்டும். ஆகையால் கிறிஸ்து தான் என்னுடைய லாபம். ஆமென். உலகத்தில் நமக்கு உண்டான ஒவ்வொரு காரியங்களும் அதை நம்ம லாபம் என்று எண்ணாதபடிக்கு, இதுதான் என்னுடைய லாபம், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று எண்ணாதபடிக்கு நமக்கு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும். அதுதான் அவருக்கு லாபம். நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆண்டவரை நான் அறியணும், அவரை தான் எனக்கு சொந்த இரட்சகராக கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் அவருடைய லக்கு. அப்படிதான் அவர் மேற்கொண்டார். எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்து பாருங்க, ஆண்டவர்களுடைய கிட்ட சேர்ந்து பாருங்க. எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ, உலகத்திற்கு உண்டானவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிற ஒரு அல்லேலூயா நமக்கு உணர்வு வரும். இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கிறிஸ்து தான் எனக்கு லாபம், கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆதாயமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று இந்த பவுலுக்கு ரொம்ப ஒரு அவர் பிரயாசப்பட்டார். ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3வது அதிகாரம், பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதற்காக நான் ஆசையை என்ன சொல்லுகிறேன், அதை தொடருகிறேன், ஆசையாய் தொடர்கிறார். God has chosen us for his purpose. அவருக்குண்டு ஒரு திட்டம் இருக்கிறதுல, அந்த திட்டத்தை ஆண்டவர் நீங்கள் எங்கே போய் ஓடி நீங்கள் தூரம் போனாலும், ஒளிந்து கொண்டாலும், எந்த புதரில் நீங்கள் சிக்கி கொண்டாலும், ஆண்டவர் அந்த திட்டம்படி யாரை அழைத்தாரோ அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் மனசோர்வு அடையாதபடிக்கு முதலாவதாக பவுல் சொன்னது, எனக்கு உண்டான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நஷ்டம் எண்ணுகிறேன். இப்போ எனக்கு கிறிஸ்து தான் வேண்டும், முதலிடம் எனக்கு ஆண்டவர் தான் வேண்டும், ஆண்டவர் தான் நான் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் மேற்கொண்டார், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தினார். இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறாரு, அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன? he made a decision that he mentioned that I have chosen by God. ஆண்டவர் நிமித்தமாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்னை அழைத்தார்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துவார். அதை அவர் தன்னுடைய இருதயத்தில் அவர் என்ன செஞ்சார், அதை ஒரு ஏக்கமாக வச்சுக்கிட்டார். எந்த மனசோர்வு உங்களுக்கு வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறதுல, நான் ஆண்டவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஆண்டவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவர் எனக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார், அந்த லக்கை நோக்கி தொடரத்தக்கதாய் கிறிஸ்துவு தான் என்னுடைய ஆதாயம். ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில், உங்களுடைய பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், அதுதான் எனக்கு முதலிடம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். மறுபடியும் வாசிக்க கேளுங்க, தொடர்ந்து வாசியுங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறேன். அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறேன், ஒன்று செய்கிறேன், ஒன்று செய்வேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அவர் சொல்றாரு, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, you have race,
உங்களுக்காக ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டம் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். எலியா தீர்க்கதரிசி பாதையிலே என்ன செஞ்சிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. என்னால் முடியல ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு, போராட்டத்திற்கு என்னால் போராட முடியல. I better die as my fathers. நான் என் பிதாக்கள் போல நானும் செத்து போயிறேன் என்று சொல்லி அந்த சூரச்செடியின் கீழே அவர் படுத்துக்கொண்டார். சோர்வு, அந்த மாதிரி பிரச்சனை அவரை சந்தித்தது. ஆனாலும் ஆண்டவர் கைவிடலை. எப்போ நம்முடைய மாம்ச பலவீனங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பிரியமானவர்களை நம்மை தாக்கும் பொழுது, நம்ம ஒடுங்கி போகும் பொழுது, நம்மளால் எப்போ முடியல என்று நம்ம கைவிடுகிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அவருடைய பலத்தினால் இடை கட்டுவார். ஹல்லேலூயா. ஒரு கார்னருக்கு நம்ம போயிடுவோம். ஒரு மூலையில் நம்ம அந்த பிரச்சனைகள் நம்ம நசுக்கி கொண்டு நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஈவன் யோர் எனர்ஜி, யோர் ஸ்ட்ரென்த் cannot do anything. ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருக்குள்ள பலத்தை நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. அந்த ரேஸு சில நேரத்தில் பிரியமானவர்களே, உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய விசுவாசத்தில் செல்லுகிற நம்ம மட்டும் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாது. நமக்கு தேவையான உண்டான ஒரு நபர் நமக்கு வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் வேண்டும். ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும். உங்கள் ரேஸை நீங்கள் முடிக்க வேண்டும் என்றால், இந்த ஓட்டை, இந்த லக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், யூ கேனாட் ரன் யுவர் ரேஸ் அலோன். நீங்கள் மட்டும் தனியாக ஓட முடியாது. ஆண்டவரும் நமக்கு அந்த ரேஸில் இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது எந்த சிந்தையா இருக்க வேண்டும்? இந்த ரேஸை முடிக்கிறதுக்கு சில தடைகள், வாழ்க்கையில் வருகிற தடைகள் எல்லாம் நான் திரும்பி பார்க்காதபடிக்கு எனக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகத்தின் மகிமை தான் என்னுடைய மைண்ட் செட். நம்மளுடைய மைண்ட் செட் எதாக இருக்க வேண்டும்? பரலோகத்தில் நான் வசிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட நான் ஜீவிக்க வேண்டும், இன்னும் கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு டார்கெட் இருந்தது, அவருக்கு ஒரு லக்கு இருந்தது. அந்த லக்கை பவுல் சொல்கிறார், அதை தான் நான் இனிமேல் தொடர போகிறேன். அதுதான் என்னுடைய லக்கு, அதுதான் என்னுடைய நோக்கம். அங்கே தான் நான் போய் சேர வேண்டிய ஆள். நான் மனசொர்விலே உட்கார்ந்து இருக்காதபடி என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் குறித்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த லக்கை நோக்கி தொடர ஆரம்பித்தார். எபிரியர் அந்த சபையில் அவர் சொல்லுகிறார், எபிரியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அங்கேயும் ஒரு ஓட்டத்தை குறித்து பேசுகிறார். அந்த ஓட்டம் இன்னும் எனக்கு முடியலப்பா, அந்த ஓட்டத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்குண்டு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Maybe you could be a mother, you could be a father, you have a race to run. உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, உலகக்குரிய ஓட்டம் இருக்குல்ல, அப்பா அம்மா ஓடுகிற ஒரு ஓட்டம் இருக்குல்ல. பிள்ளைகளுக்கு உழைக்கணும், பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சந்திக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எனக்கு வேண்டும், நம்மளுக்கு தேவை உள்ளது அனைத்தையும் ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலக பிரயாணம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவர் தனிப்பட்ட முறையாய் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் பிரியமானவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டத்தில் சில காரியங்களை பலவீனப்படுத்தும், உங்கள் மனதை உடைக்கும், உங்களுக்கு காரியங்களை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், உங்களை தடை செய்கிற காரியங்கள் இருந்து பிரியமானவர்களே நீங்கள் மனசோர்வாய் இராதபடி எனக்குண்டு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். என்னுடைய லக்கு பரலோகத்தில் போய் நான் சேர வேண்டும், அந்த பரலோகத்தில் அடைய வேண்டும், பரலோகத்தில் ஜீவிக்கிற இயேசுவை நான் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த லக்கை ஆண்டவரே தொடருங்கள். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்கள். வாசிங்கள். எபிரியர்
12:1 அவர் சொல்றாரு, வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பாருங்க பிரியமானவர்களே, ஒரு ஓட்டம் இருக்கிறதுல, இந்த ஓட்டத்துல ஓடுவதற்கு முதலாவதாக பிரியமானவர்களே நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது எல்லாமே நஷ்டம். ஒன்றுமே நம்ம எடுத்து போக முடியாது. கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நான் எடுத்து போகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கென்று வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அந்த லக்கு, நான் செய்த கிரியைகளை நான் எடுத்து போக முடியும். நான் என்னென்ன கிரியை ஆண்டவருக்காக செய்த நாங்கள் போய் கணக்கு கொடுக்கிறதுக்கு அந்த லக்கை நாம் தொடருகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் என்னுடைய லக்கு, ஆண்டவர் தான் என்னுடைய காரணர், ஆண்டவருக்காக நான் வாழணும் என்று ஒரு தீர்மானம். ஆண்டவர் அழைத்தார்ல, என்னுடைய அழைப்பு அவரோடு கூட வாழணும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் அந்த சிறைச்சாலையில் பவுல் எடுத்தார். ஒரு தீர்மானம். பவுல் வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை எங்கே தொடங்கினார் தெரியுமா? குறுக்கிட்டார். தமஸ்கு பட்டணத்திற்கு அவர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொலை செய்ய ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை பவுலுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டார். அல்லேலூயா. பவுலை சந்தித்தார், பவுலை அங்கே தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படி என்று சொன்னார். எப்போ ஆண்டவரை பார்த்தாரோ பவுல், அன்றைக்கென்று அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன். அப்போ தான் பவுலுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட நினைப்பார், என்கவுண்டர் பண்ணுவார். ஆண்டவர் எனக்கும் ஒரு என்கவுண்டர் பண்ணி, எனக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே குறுக்கிட. ஆண்டவரே, அந்த லக்கை ஓடுவதற்கு நான் ஓட முடியாது, எனக்கு பலம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என் கூட வரணும்னு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அல்லேலூயா. அன்றையிலேருந்து உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய லக்கு, உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்பிடும். ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்ளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார்ல, நான் உன்மேல கண்ணை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி எது, எந்த வழியில் நான் செல்ல வேண்டும் ஆண்டவரே, எந்த வழி என்னோட, எந்த காரியம் என்னோட, அந்த வழி எனக்கு காட்டுங்க என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் சேரும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு போதிப்பார். இதுதான் வழி. ஆண்டவர் சிலர் மூலியமாய் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு தாளில் ஆண்டவர் பேசுவதை கேட்பார். ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு ஆலோசனை தர முடியும். வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை புகுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய லக்கு எங்கே தெரியாதபடி ஆண்டவரை நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பாதை இல்லை, எனக்கு ஒரு லக்கு இல்லை ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்கு என்ன அழைத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் பாட்டு வாழ்ந்தா போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற அந்த லக்கு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிக்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும். நீங்க விரும்புறீங்களா? சில வேளையில ஆண்டவர் எனக்கு அவருடைய வல்லமையை நிரப்பணும், என்னோடு கூட சந்திக்கணும், என்னோடு கூட பேசணும், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்ப வேண்டும். நான் ஆண்டவர் சமூகத்திற்கு வந்திருக்கேன், என்ன
ஆண்டவர் நிரப்புவதற்கு நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவருக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செய்வார்? பிரசன்னமாகுவார். விரும்புகிறது, பிரயாசப்படுகிறது, ஆண்டவரோடு கூட நான் ஜீவிக்கணும், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார்ல, அவருடைய லக்கை நோக்கி நான் ஓடத்தக்கதாய் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கார் விரும்புகிறவர்கள், அந்த ஆண்டவரோடு கூட கொஞ்சம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புகிறவர்கள், அவரை தியானிக்கணும், அவருடைய விருப்பங்கள் செய்யணும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பிரசன்னமாய் அவர்களுக்கு இறங்கி வருவார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 2:10 வாசிக்க கேட்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பவுலுக்கு பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் ஜீவிக்கணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தான் பவுல் என்ன செஞ்சார்? அதை லட்சியமாக எடுத்துக்கொண்டார். எனக்கு ஒரு ரிவார்ட் இருக்கிறது, நான் இந்த பூமியில் ஆண்டவருக்கென்று ஓடுகிற ஓட்டத்திற்கு, ஆண்டவருக்கென்று வாழ்கிறவர்களுக்கு அந்த லக்கை நோக்கி, அந்த பரலோகத்தில் எனக்கு ஒரு லக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நான் எதற்காக ஜீவிக்கிறேன்? பரலோகத்தில் போய் என் குடும்பம், என்னுடைய உற்றார் உறவினர்கள், சபையினர் அனைவரும் பரலோகத்தின் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். Revelation chapter 22 verse 4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம். பரலோகத்தை பற்றி இங்க வசனிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே, அங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிரகாசமே சூரியன் வெளிச்சை காட்டிலும் பெரிதான வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லி பரலோகத்தை குறித்து வர்ணிக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்களும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்ந்தால் எனக்கு ஒரு லக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இலக்கு எனக்கு, நம்ம சொல்லலாம், எதற்காக வாழ்கிறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்வே வேஸ்ட் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவருடைய ஒரு லக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும். ஒரு வேளை பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரத்தில். ஆண்டவரே, எனக்கென்று ஒரு லக்கை நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த லக்கில் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் ஜெபம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது கேட்க வேண்டும், ஆண்டவரே, நான் வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? என்னுடைய லக்கு எங்கே போய் கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே? என்னை நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய கடல் பயணத்தில் ஒரு கடலை போல ஒரு பயணம் நீங்கள் சென்று கொண்டுதான் இன்றைக்கு வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நீங்கள் படகு என்று நினைத்தீங்களா? நீங்கள் ஒரு படகாக இருந்தீங்கன்னா அந்த படகுல அந்த நங்கூரம் நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நிறுத்த வேண்டிய இடத்துல உங்களை சரியாக நிறுத்துகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள், ஆண்டவர் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். சில உலக காரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரியமானவர்களே, உலக நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் சில காரியங்கள் மனசோர்வை கொண்டு வரும். சில காரியங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள் உங்களை என்ன செய்யும்? பின்தொடரும். கவலைகள் வரும், போராட்டம் வரும், உபத்திரவம் வரும். பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரவம் வரும் பொழுது இதை எப்படி மேற்கொள்ள முடியும்?
எப்படி மேற்கொள்ள முடியும்? கிறிஸ்துவின் அன்பு. பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8 அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட போராட்டம் வரும் பொழுது லாபமோ நஷ்டமோ ஆண்டவரே, வாழ்வோ தாழ்வோ ஆண்டவரே, வெற்றியோ தோல்வியோ ஆண்டவரே, ஆண்டவரே வேறு எந்த தேவதூதர்கள் ஆனாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே கடைசியில் அவர் ஒன்று பிடித்து கொண்டார். என்ன பிடித்து கொண்டார்? கிறிஸ்துவின் அன்பு தான் என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்புல நிறைய வேண்டும், கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும், கிறிஸ்துவை சேர வேண்டும், கிறிஸ்துவில் பிரயாசப்பட வேண்டும். இந்த பவுல் என்ன நினைத்தார்னா, ஆண்டவரை நான் எப்படியாச்சும் அறிய வேண்டும், இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும், அவரோடு கூட நாம் பழக வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர்களுக்கு இருந்த ஒவ்வொரு காரியங்களும் நஷ்டம் என்று எண்ணினார். என்னுடைய ஞானம், என்னுடைய நீதி, என்னுடைய கல்வி, என்னுடைய எல்லாமே லாபம் இல்லை, இதெல்லாம் நஷ்டம், குப்பை என்று எண்ணுகிறேன்னு சொன்னார். கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலக காரியங்களும் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் அவர் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்? அந்த லக்கை நான் தொடருவேன், நான் இயேசுவை தொடருவேன், பின்வாங்கி போக மாட்டேன், பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன். லோத்துடைய மனைவியை கொஞ்சம் சற்று நினைத்து பாருங்கள். லோத்தோட மனைவி தேவதூதர்கள் சொன்னாங்க, நீங்க திரும்பியே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. லோத்து மனைவி தன்னுடைய உண்டான எல்லா ஆசை பாசைகள், உலகத்தில் இருக்கிற எல்லா வித சொத்து பத்தெல்லாம் ஐயோ அழியுதே என்று சொல்லி திரும்பி பார்த்தாங்க, உப்பு துணாயிட்டாங்க. அல்லேலூயா. மார்க் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், வாசிக்க கேட்போம் பிரியமானவர்கள். மார்க் 4வது அதிகாரம் 18-19 சீசரிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தை பற்றி சொல்றாரு. வீட்டில் கூரை மேல் இருக்கிறவன் ஒருத்தன் என்ன செய்வான்? கீழே இறங்காது இருக்க கடவன். அங்க மேல நீ ஏறிட்டுனா அங்கே இருந்துரு, கீழே மட்டும் இறங்கிறாத அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் மாவு அரைத்து கொண்டிருப்பான், வயலில் 2 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போடுவாங்க. ஆண்டவர் சில காரியங்களை சீஷர்களுக்கு உணர்த்துகிறார். இப்படிலாம் வரும், இதெல்லாம் நடக்கும் உலகத்தில். ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்க, அந்த ஏம், அந்த டார்கெட்டை மட்டும் நீ விட்டுறாத, அதை கெட்டியாய் பிடித்துக்கொள். வாசிக்க கேட்போம், வாசிங்க. மார்க் 4:18-19 வாசிக்க கேட்போம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த விதைகளிலே இவர்கள் புல்லுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டார்கள். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, சில வேளையில் நமக்கு கவலை கஷ்டங்கள், வசனத்தை சில வேளையில் நம்ம கேட்குறோம், அதன்படி ஏற்றுக்கொள்ளாமல் அதன்படி ஜீவிக்காதபடிக்கு சில உபத்திரம் வரும், சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம நெரிக்கும் பொழுது அந்த முள்ளின் மேலே விழப்பட்ட விதையை போல நம்ம என்ன செய்யணும்? சில நாளில் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? விழித்திருந்து ஜெபிக்க சொல்கிறார். வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சில வாசிக்க லூக்கா 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 14வது வசனத்தில் வாசிங்க. லூக் chapter 8 verse 14 எடுத்துக்கொள்ளுவோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும். லூக்கா 17 திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 17வது அதிகாரம், லூக் chapter 17 verse 32-34 30 ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, இங்க இருக்கிற சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு இலக்கு வச்சிருக்கிறாரு. அவங்க ஒரு பயணத்தை செல்வதற்கு, பிரியமானவர்களே, அவங்களுக்குண்டு ஒரு இலக்கு இருக்கிறது. ஆண்டவரத்தில் இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவரத்தில் கேளுங்க.
ஆண்டவரே இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துவதற்கு, என் லக்கை நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவரே, இன்னும் நான் தூங்கி கொண்டு இருக்காதபடிக்கு விழிக்கிறதற்கு ஆண்டவரே, நான் விழித்திருந்து செபிக்க, என் லக்கை அடைவதற்கு ஆண்டவரே என் பக்கத்தில் இருங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க. சில சூழ்நிலையில் போராட்டத்தை என்னால் போற முடியல. யூ கேனாட் ஃபைட், யூ கேனாட் ஃபாட் யுவர் ஃபைட் வித் யுவர் ஃப்ளஷ். ஆண்டவருடைய பலன் எனக்கு வேண்டும். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. லூக்கா 17:32 வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். நம்ம ஜீவனை கடைசியில நம்ம நல்லா இருக்கணும், நம்ம காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இதிலே நம்ம இருந்து கொண்டிருந்தா எதுவுமே அல்லேலூயா அதை இழந்துருவோம். கடைசியில எதை நம்ம ஆயத்தப்படுத்தணுமோ, கிறிஸ்துவிற்குள் என்னை நான் ஆதாயப்படுத்திக்கணும், என் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். எனக்குண்டு ஒரு லக்கு இருக்கிறது. சில ஆத்துமாக்களை ஆண்டவர்களை கையில் கொடுப்பார், அவர்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்குண்டு ஒரு லக்கை வைத்திருக்கிற அந்த லக்கை நீங்கள் நோக்கி ஓட வேண்டும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்தது அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை உணர்த்துகிறாரு. இந்த கடைசி நாட்களை நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், சில காரியங்களை மனசோர்வு, உலக இச்சை, உலக காரியங்கள் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிற வேளையிலே அந்த மனசோர்வுல அவர் சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் லாபம் எண்ணிட்டு நான் ஒரு லக்கை நான் தொடருகிறேன். அந்த லக்கை நான் பின்னால் திரும்பி பார்க்காதபடிக்கு, பின்னான காரியங்கள், பின்னால் உள்ள செய்த காரியங்கள், உங்களுடைய கனியற்ற வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, அதை நோக்கி நான் பின்தொடராதபடிக்கு அவர் சொல்கிறார், எனக்கென்று வைத்திருக்கிற லக்கை மட்டும் நான் பிடித்து கொள்ளுவேன். அவரை பின்தொடர்ந்து நான் அவரை கடைசி வரும் அந்த லக்கை அடைவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பிரயாசம் எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நீங்க உபத்திரவத்தை சந்தித்து மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். மறுபடியும் பிலிப்பு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 14 வாசிக்க. 8 வாசிங்க. 8 14 வரை வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. மரித்தோரிலிருந்து செத்து போன காரியம், பாவத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்திலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியான ஒரு லக்குனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நம்மை தகுதிப்படுத்த முடியும். இன்றைக்கு நிலையில்லாத காரியத்தில், முடங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் தகுதிப்படுத்துவதற்கு கிறிஸ்து நமக்கு வேண்டும். அதனால தான் ஒரு தீர்மானம், யூ மஸ்ட் மேக் யுவர் டிசிஷன். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் என்ன எடுத்தார்னா, வாசிக்க இப்போ தொடர்ந்து வாசியுங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று அடைந்தாயிற்று. கொஞ்ச நாள் ஆண்டவர் அறிந்துக்கிட்டேன், கொஞ்ச நாள் விசுவாசம் வந்துருச்சு, நல்லா ஜெபிக்கிறேன் அப்படி என்று எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன். ஆண்டவர்
அனனியா போய் கேட்பார், ஆண்டவரே இவன் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ள ராஜாக்களிடத்தில் போய் நிற்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் இவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். உங்களை எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா? ஐயா, உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதற்காக உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று. ஆண்டவருடைய சமூகத்தில் பவுல் சொன்னார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. இந்த ரோமா புரியில பிரியமானவர்களே, ஏசியான பாதி இடத்துல சுவிசேஷத்தை பரவுனது பவுல். உங்களுக்காக எந்த ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓட்டத்திற்கு ஓடத்தக்கதான வேகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை பலவீனமான பாத்திரம் அப்படி நீங்கள் எண்ணி இருக்கிறீங்களா? அந்த பலவீனத்தை கூட ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலுக்கு, நீ பலவீனம் பலவீனம், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறாய். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், அந்த பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார். அந்த பலத்தை இன்றைக்கு ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. பிரியமானவர்களே, நம்முடைய லக்கு கிறிஸ்துவுக்குள்ள நமது பரலோக லக்கு இருக்கிறத நம்ம மறந்துக்கூடாது. எனக்கு ஒரு லக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. இலக்கு என்றால் பிரியமானங்களே ஒரு நோக்கம், ஒரு இடம் நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தை நோக்கி தான் நான் ஓட வேண்டும். நான் மட்டும் ஓடக்கூடாது, என் கூட ஆண்டவர் இருக்கணும். என் குடும்பங்களையும் ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைமார்கள், உங்களோடு கூட இருக்கிற நபர்கள், உங்கள் உறவுகள் பரலோகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த லக்க ஆண்டவரை நோக்கி ஓடுவதற்கு எனக்கு உங்கள் பலன் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு எழுந்து நின்று shall we stand and pray.